மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எஸ்தர் 4:16 பின்பகுதி. ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். பார்த்தீர்களா, ஒரு வாலிப பிள்ளை, அவள் அப்பொழுதுதான் ராஜாத்தியாக மாறியிருக்கின்றாள். கர்த்தர் அவளை உயர்த்தியிருக்கின்றாள். ராஜபோகத்தை அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மேன்மைகளெல்லாம் எனக்குரியதாயிற்று என்று சொல்லி அவள் சந்தோஷமாக இருக்காதபடி தன் ஜனத்திற்காக ஆத்தும பாரம் கொண்டு அவர்களுக்காக காத்திருந்த அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிப்பதற்காக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் போவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளவு ஒரு வைராக்கியமாக ஒரு முடிவு எடுத்தாள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, மோசையும் கூட அரண்மனையின் சுகபோகத்தை அனுபவிக்க விரும்பாதபடி கர்த்தருடைய ஜனங்களோடு சென்று பாடுகளை அனுபவித்தார் என்று நாம் காண்கின்றோம். இந்த உலகம் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அனைத்து உல்லாசங்களும், அனைத்து இந்த உலகத்தின் ஆசா பாசங்களும் சந்தோஷங்களும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் அதுவல்ல, நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக வைராக்கியமாக நாம் நிற்போம். இயேசு சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அந்த தாகத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம், ஊழியத்திற்காக வாழ்வோம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்போம். கெட்டப்பட்டு வியாதியின் மத்தியிலே, கடன் பாரத்தின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உண்டு. அவர்களுக்காக ஆத்ம பாரம் கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த சனிக்கிழமை நமக்கு முக்கியமான நாள். ஆசிரியத்தில் நடத்தப்படுகிற இந்த விடுதலை நாள் கூட்டம் பல லட்ச ரூபாய்கள் செலவழித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவே நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தின் சிறப்பம்சமே 1 மணிக்கு மேலே நானும் கோயம்புத்தூரை சேர்ந்த வல்லமை நிறைந்த தேவனுடைய தாசனாகிய ஜோசப்பரன் அவர்களும் ஆசிரியர் ஜெபஜாம வரவேல் சேகர் ஐயா அவர்கள் 3 பேரும் இணைந்து உங்களுக்காக ஜெபிப்போம். இயேசு அநேகருக்கு விடுதலை கொடுத்து வருகிறார், உங்களுக்கும் கொடுப்பார். அதை போலவே அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் உண்டு. அந்த கேம்பஸ்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோருள்ளம் ஆவிக்குரிய முதியோருள்ளமாக செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய முதியோருள்ளத்தை தேடுகிறவர்கள் உடனடியாக நீங்கள் புறப்பட்டு வரும்படியாக உங்களை அன்போடு இருகரம் நீட்டி அழைக்கின்றேன். அந்த உள்ள நமக்கு தேவனுடைய மாளிகையில் உள்ளே வந்த உடனே ஃபேவர் பிளாக் ரோடு போடணும்னு ரொம்ப நாள் கனவு. ரோடு மேடு பள்ளமாக இருக்குது, முதியோர்லாம் இருக்காங்க. கூட்டத்துக்கு வரவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே பல மாதங்கள் போராடிய பிறகு வெற்றிகரமாக நாம் நினைத்தபடி ஃபேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கிறோம். அழகான அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சூப்பராக அதை போட்டிருக்காங்க. இதை செய்து முடிப்பதற்காக எனது தாயார் பெருமுயற்சி எடுத்தார்கள், அவர்களை பாராட்டுகிறேன். தீர்க்காயுசை ஆண்டவர் கொடுப்பாராக. உழைத்த கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 45வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்தில் தங்கள் தகப்பனாக யாக்கோபிடத்திலே வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். யாக்கோபின் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுதும்
அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ரொம்ப நாளாக இந்த யாக்கோபு அழுதுகிட்டே இருக்கிறார், என் மகன் இறந்து போயிட்டானே, ஐயோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து போட்டுச்சே, ஐயோ எனக்கு பிரியமான பிள்ளைய வயசான காலத்தில் பிறந்தவனே, ஐயோ என் மகனை யோசேப்பு யோசேப்பு என்று ஆறுதல் இல்லாமல் பல வருடங்களாக தன் மகனை நினைத்து நினைத்தே அழுது கொண்டிருந்தார் யாக்கோபு. யாக்கோபை போல ஒரு பாசமுள்ள தகப்பனை நம்ம பைபிளில் பார்ப்பது மிக கடினமான காரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தன் மகனாகிய யோசேப்பின் மீது அவர் பாசம் வைத்திருந்தார். அவனுக்கு பலவர்ண அங்கேயே கொடுத்திருந்தார், தன் மடியிலே உட்கார வைத்திருந்தார். அந்த மகனும் அந்த அன்பிற்கு பாத்திரவானாக உண்மையும் உத்தமமாய் தகப்பனுக்கு நடந்து கொண்டார். அண்ணன்மார்கள் செய்த அந்த அக்கிரமத்தை எல்லாம் சொன்னார். அதனால் அவங்க கோபப்பட்டு சொப்பனங்களை சொன்னதுனால இன்னும் பொறாமை கொண்டு குழியில் போட்டு பிற்பாடு அவர்கள் எதிர்த்திருக்கு அதை அவனை வித்துட்டு அவனை கொல்ல வேண்டான்னு முடிவு போனால் கொல்லணும்னு நினைக்கிறாங்க சொந்த சகோதரனை. அதுக்கப்புறம் மனதை மாற்றிக்கொண்டு அவனுடைய பலவர்ண அங்கியில் ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை ஊற்றி இது உங்களுடைய மகனுடைய அந்த சொல்லி நம்ப வச்சு அப்படி அவர் செத்துட்டாருன்னு முடிவு பண்ணிடுறாரு அப்பா, வயசான அப்பா. அப்போ ஆறுதல் படுத்துறதுக்கு யாரெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லை இல்லை என் மகன் போயிட்டான், ஆறுதல் அடையவே மாட்டேன், டெய்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தகப்பனை பார்ப்பது கடினமான காரியம். சரி, ஒரே ஒரு மகன் தான் இருக்கான், அவன் போயிட்டான்னா வருத்தப்படுறது நியாயம். அவருக்கு 11 பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் அதனால அவர் ஆறுதல் அடையவே மாட்டேங்கிறார். யோசேப்பு யோசேப்புன்னு கதறிக்கிட்டே இருந்தாராம். எவ்வளோ ஒரு பாசம் தன் மகன் மீது இருந்தது. ஆனால் அந்த 20 வருஷத்துக்கு விட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு, யாராலுமே தேற்ற முடியல. கடைசியில் தான் ஒரு நல்ல செய்தி வந்தது என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாக்கோபை போல பாசமுடையவர்கள், நேசமுடையவர், பிள்ளைகள் மீது உயிரையே வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளவு தாய் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாக ஸ்கூலில் காலேஜில் கொண்டு விடுறாங்க, பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. சென்னையில் இருக்கிற நமது அன்பு ஆவிக்குரிய மகன் எர்மின், அவருடைய அன்பு மனைவி அவர்கள் தங்கள் பிள்ளையை தினந்தோறும் ஸ்கூலில் கொண்டு கூட்டு வருவாங்க. குட்டி பையன் 1ஆம் 2ஆம் தான் படிப்பார். அப்போது திரும்பி வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி பையனுக்கு அடிப்படை பார்த்துச்சு, இவங்க பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. இப்போ நல்லா சரியாகி மறுபடி பையன் ஸ்கூலுக்கு போகணுன்னு அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஆட்டோவில் அனுப்புறீங்களா? இல்லை, நீங்கள் தான் கொண்டு விட போகிறீங்களா? நான் தான் கொண்டு விடுவேன், என் மகனை நான் தான் கொண்டு விடுவேன். அவ்வளோ பாசம், பிள்ளை மீது அவ்வளோ பாசம். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது எவ்வளோ பாசத்தை வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. எனது தாயாரெல்லாம் எங்கள் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அவ்வளோ பாசம், அவ்வளோ நேசம். அதே நேரத்தில் பாசமே இல்லாத தகப்பன்மார், தாய்மார், பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போகிற அப்பாமார், பிள்ளைகளை அடின்னு அடிக்கிற கெட்டாவத்தை சொல்கிற தகப்பன்மார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற தகப்பன்மார்கள், தாய்மார்கள், அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்காங்க. இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. தாய் தகப்பன் அமைவது என்பது அது இறைவன் கொடுத்த வரம். நல்ல தாய் நல்ல தகப்பன் இருப்பார்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? இந்த யாக்கோபை போல இருப்பார்கள், உயிரே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அதைத்தான் இந்த நாளிலே நாம் இங்கே காண்கின்றோம். ஆண்டவர் இந்த பூமியில் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. எனவே தான் அவர் தாயை உருவாக்கினார், தகப்பனை உருவாக்கினார் என்று ஒரு பழமொழி உண்டு. நம்ம கூப்பிட்ட உடனே அம்மா ஓடி வராங்க, அப்பா வராங்க, உடனே வராங்க. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவங்கள உருவாக்கியிருக்கார். எனவே தாய் தகப்பனாக இருந்தால் இந்த யாக்கோபை போல நாம் இருக்க வேண்டும், உண்மையான அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கொடுத்த பிள்ளைகள் மீது உயிரையே நாம் வைத்து உண்மையாய் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று இந்த தகப்பன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதுக்கு பிறகு ரொம்ப வருஷமாக மகனே நினைச்சவர் அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தானியம் வாங்க போன மிச்ச பிள்ளைகளை சொல்கிறாங்க, டேடி நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் மகன் யோசிப்பு அவர் எழுத்தில் தான் இருக்கார், அவர் தான் பெரிய அதிபதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே போங்கடா போய் சொல்லாதீங்கன்னு நம்ப மாட்டேங்கிறாரு. அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க, இல்லை டேடி உயிரோடு தான் இருக்கிறாரு, இந்த பாருங்கள் இந்த ரதங்கள் எல்லாம் அவர் தான் அனுப்பியிருக்கிறார் உங்களை கூட்டு வர சொல்லி, இந்த தானியங்களை பாருங்கள் எல்லாம் அவர் தான் கொடுத்து விட்டுருக்கிறாரு என்று காமிச்ச அவருக்கு நம்ப முடியாமல் இருந்து அவருக்கு நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவருக்கு அது சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். திடீரென்று ஒரு நாள் பிள்ளைங்க வராங்க, திடீர்னு சொல்கிறாங்க, டேடி ஜோசப் இஸ் அலைவ், இட்ஸ் வெரி பவர்ஃபுல், எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான், உலகமே அவர்கிட்ட தான் சாப்பாடு கேட்கறதுக்கு நிற்கிறாங்க, உன் மகன் பெரிய இடத்துல இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு விஷயம், ரெண்டாவது பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கிற அந்த சந்தோஷமான செய்தியும் சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தியை அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கணும். அதை விட டபுளாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். தேவன் உங்களுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை அதிபதியாக வைப்பார். உங்கள் கற்பத்தின் கனியை சிங்காசனத்தில் வைப்பார். நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை கொடுப்பார். நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை கொடுப்பார். அநேகருக்கு அதிபதியாக வைப்பார். 100க்கு அதிபதியாக அல்ல, 1000க்கு அதிபதியாக அல்ல, நாடுகளுக்கு அதிபதியாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வைப்பார். யோசேப்பை ஆண்டவர் உயரத்தில் வைத்தார், உன்னதத்திலே வைத்தார் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே வைப்பார். அந்த தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிற்றோ அதே போல உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதன் மூலம் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஷார்ட்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஸ்டேட் லெவலில் ஆசிரியத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து RDS ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ் நடந்தது, ஸ்கூல்ஸ் லெவல் ஸ்டேட். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேட் போயிருக்கேனே, ஆண்டவர் ஃபஸ்ட்டாக என்னை வச்சாங்க ஷார்ட்புட்டில் கோல்டு. அப்போது தந்தி அடித்தாங்க, இஸ்ரேல் சார் தான் என்னை கூப்பிட்டு வந்திருந்தாங்க பிள்ளையமணிலேருந்து. பாதி ராத்திரி 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வருது, தந்தி வருது, ராஜா வந்த கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபார்ம் இஸ் ஃபாதர். ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து கொடுத்து விட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது, மகன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான்னு சொல்லி. அப்பா அம்மா அக்கா மாறலாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். உங்கள் பிள்ளையை உயர்த்துகிற பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக இருக்கும் பொழுதுதான் சந்தோஷம். உங்களுடைய பிள்ளைகள் பெரிய பதவிகளுக்கு வருகிற பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை ஆண்டவர் செய்வார். உங்கள் பிள்ளைகள் சோடை போக மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகள் வந்து மதுக்கு அடிமையாக, போதைக்கு அடிமையாக போக மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகள் அற்ப வயசில் சாக மாட்டாங்க. ஆண்டவரை பாதுகாப்பார், நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல உயர்வான இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார். நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை தருவார், மகிமைகளை தருவார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். God will raise up your children. சாதாரணமான நிலைமையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்வான இடத்துக்கு கொண்டு போவார். எந்த அளவு யோசேப்பை நினைத்து, மகன் நினைத்து அவர் அழுதாரோ அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குனார். அவர் மூர்ச்சை அடைந்து போனாராம், யோசேப்பு உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பெருசாக இருக்கானா. அப்போ அவர் என்ன சொன்னார் என்பதை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். அவருக்கு சந்தோஷத்தில் ஒன்றுமே தாங்க முடியல. தகப்பன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அவன் பெரிய ஆளாக இருக்கிறானா நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு இது ரெண்டாவது. என் மகன் உயிரோடு இருக்கிறான், அது எனக்கு போதும். அதுதான் தகப்பனுடைய பாசம். என் மகனை நான் கண்ணால் பார்ப்பேன், என் மகன் உயிரோடு இருக்கிறான். அவருடைய செத்து போனவருடைய ஆவி உயிர்த்தது. சந்தோஷத்தின் மத்தியில் அப்படியே கதறினான். பிரியத்துக்குரியவர்களை, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருப்பதை நீங்கள் கண்களாலே பார்ப்பீர்கள். இது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு சிறப்பு செய்தி. பெற்றோருக்கு சிறப்பு செய்தி என்ன? பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை கண்களால் பார்ப்பது தான். பிள்ளைகள் நன்றாயிருப்பதை கண்களால் பார்ப்பது தான். பிள்ளைகளுடைய வியாதி நீங்கி அவர்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவதை பார்ப்பது தான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் உயர்வான இடத்துக்கு செல்வதை பார்ப்பது தான் பெற்றோருடைய வாழ்வில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வயசான காலத்தில் எதையுமே தாங்க முடியாது. வயசான காலத்தில் பிள்ளைகளுக்கு வியாதி, பிள்ளைகளுக்கு கஷ்டம் அப்படின்னா அதிலே பாதி உயிர் போயிடும். ஆனால் பிள்ளைகளுக்கு வியாதி போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு வேலை கிடச்சிருச்சு, பிள்ளைகள் நல்ல பெரிய பிஸ்னஸில் ஆகிட்டாங்க, அதை கண்ணால் பார்த்தாலே அந்த உயிர் மறுபடியும் வந்துடும், உயிரே போகாது. அதைத்தான் யாக்கோபு வாழ்க்கையில் அவர் சந்தித்தார் என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர், உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவர் செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடியாலே உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நாளாக என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பல பிரச்சனைகள் இருக்கலாம், சிக்கி தவிக்கலாம், போதைக்கு அடிமையாக இருக்கலாம், வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம், மனம்போன போக்கில் ஜீவிக்கலாம், பிள்ளைகளுக்காக அழுதுட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் செத்து போயிட்டான்னு நினச்ச அந்த மகன் உயர்வான இடத்துல இருப்பதை காணும்படியாய், கேள்விப்படும்படியாய், பார்க்கும்படியாய் யாக்கோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். பாவத்தில் செத்து போயிருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு எழும்புவாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அதை கண்களால் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம்.
அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளில் கூட தகப்பனுடைய பாசத்தை பார்க்கிறோம். யாக்கோபுடைய பாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, என் மகன் உயிரோடு இருக்கிற, அது எனக்கு போதும். அப்படி ஆவி உயிர்த்தது தகப்பன். செத்து கிடக்கிற ஆவிகள் உயிர்க்கட்டும். பிள்ளைகளை நினைத்து 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 இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, இப்படி போதைக்கு அடிமையாயிட்டானே, இப்படி வாழ்க்கை போயிச்சே, இப்படி திருமணம் உடைஞ்சு போச்சே, இப்படி இழப்புகள் வந்துருச்சுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தாய் தகப்பன்மாருக்கு நீர் உதவி செய்யுங்க. அப்படி ஆவியை உயிர்ப்பீங்க. அவர் நல்ல காரியங்களை நடப்பித்து ஆவிகளை உயிர்ப்பீங்க என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா, இது அருமையான நாளிலும் கூட தகப்பனே, பெற்ற தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு குறித்து என்ன பாரத்தோடு அவர்கள் இருந்தாலும் அந்த பாரங்களை நீக்கி அவரை வாழ்வடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என் தகப்பனே, நாளில் கூட வியாதிப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள், கை விளங்காது, கால் விளங்காது, விபத்தில் அடிபட்டு முதுகெலும்பில் அடிபட்டுட்டு, எஸ்அப்பா ஒரு விஷயம் அவர்களுக்கு இறங்குங்க. மருத்துவத்தால் முடியாததை நீங்கள் செய்ய வைங்க. அவர்களை நடக்க வைங்க. மறுபடி பழைய உணர்வுகள் அவர்களுக்கு வரட்டும். செயல்படாத கால்கள் செயல்படட்டும். எஸ்அப்பா, நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஓரா பாலா மரபாலா காரா தீனா காரா பாலா ஷஹதன காரா. மருத்துவத்தால் சுகமாக்க முடியாத வியாதிகளை சுகமாக்குங்க. சரீரத்தில் காணப்படுற வலிகளை அப்படியே நீக்குங்க. வேதனைகளை நீக்குங்க. புண்களை மறைய செய்யுங்க. கட்டிகளை மறைய செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த தேவையை சந்திங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன்களை நீக்கி போடுங்க. எஸ்அப்பா, வருமானம் இல்லாமல் யாரால இந்த பூமியில் வாழ முடியும்? எல்லாவற்றுக்கும் பணம் தேவையே ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு பண தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவர், நிரந்தரமான பண வருமானங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. கவர்மெண்ட் ஜாப் தருவீராக, வீசா தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகள் திருமண காரியங்கள், குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை காரியங்களை வாங்கி செய்யுங்க. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தாருங்க. எஸ்அப்பா, ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் எல்லாம் தாருங்க. வீசா எல்லாம் தாருங்க. கப்பல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீசாவை தாருங்க. மீன் பிடிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடை வைத்திருப்பவர்களை ஆசீர்வதிங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களை, வாகனங்கள் ஓட்டுறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், மேற்படிப்பை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க. அதிசயங்களை காணப்படுங்க. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா அப்பனே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளில் இந்த தாய் நாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள், உம் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், பைபிளை தூக்குற பிள்ளைங்க யாரும் வைக்கப்படாதபடி, எந்த ஊழியக்காரனும் வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருள் நீங்கட்டும். நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை ஆசீர்வதித்து அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக கூட்டங்களை நீ அழைத்து கொண்டு வார். சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லோரையும் என்று மேற்கொண்டு ஆசீர்வதி மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.